Hi all, welcome back to Curry இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பன்னீர் பட்டர் மசாலாவும் பட்டர் கார்லிக் நானும் பார்க்கலாமா. இன்றைக்கி நான் 300 கிராம் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். அது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரும் சேர்த்துருக்கேன். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை சர்க்கரை, தேவையான அளவு உப்பு, 2 டீஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளிச்ச தயிர் சேர்த்துக்கணும். இதை நல்லா கலந்து விட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்ல மிருதுவான அளவுக்கு மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி மாவு ரெடி பண்ணுறது ஒரு மெத்தட்னா, ஈஸ்ட் யூஸ் பண்ணி மாவு பிசைகிறது இன்னொரு மெத்தட். நம்மக்கிட்ட ஈஸ்ட் இருந்துச்சுன்னா சோடா உப்பு, பேக்கிங் சோடா இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. டைரெக்டாக நம்ம ஈஸ்ட் மட்டும் சேர்த்து தேவையான அளவு சர்க்கரையும் உப்பும் சேர்த்து மாவு பிசைஞ்சிக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவை விட இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். அவ்வளோதான், மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை 2 ஹவர்ஸ் அளவுக்கு ரெஸ்ட்டில் வச்சுருங்க. பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறதுக்காக ஒரு கடாய் எடுத்திருக்கேன். அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை மீடியமாக கட் பண்ணி அது கூட சேர்த்து வதக்கி எடுத்துடலாம். 4 பல்லு பூண்டு, 1 இன்ச் சைஸ் இஞ்சி எடுத்திருக்கேன். அதை குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதையும் நம்ம வெங்காயத்து கூட சேர்த்து வதக்கிக்கலாம். 3 தக்காளியை ஃபைனாக சாப் பண்ணி நம்ம அது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வணங்கி மேஷ் ஆகி வர அளவுக்கு நம்ம இதை வணக்கிக்கணும். பாருங்கள், தக்காளி ஓரளவுக்கு வணங்கி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இது கூட 10-15 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா ஆறினவுடனே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டாக ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடலாம். கடாயை வாஷ் பண்ணிவிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்க்கணும். அது கூட ஒரு பிரியாணி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் சேர்த்துக்கலாம். இதில் கரம் மசாலா ஃப்ளேவர் அதிகமாக தெரியக்கூடாது, அதனால தான் கம்மியாக போட்டிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி நம்ம இது கூட சேர்த்து நல்லா வணக்கிடலாம். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூளும் மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் அளவுக்கு சாதா மிளகாய் தூளும் அதே போல் 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூளும் சேர்த்துருக்குறேன். அப்போ தான் கலர் கொஞ்சம் ப்ரைட்டாக கிடைக்கும். இது கூட 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரக பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இது தீயை மீடியமில் வச்சு இந்த மசாலா பொருட்களோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு வணக்கிடுங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா விழுதை இது கூட சேர்த்துக்கலாம். எந்த தண்ணியும் சேர்க்காமல் இந்த மசாலா மட்டும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல் கொதிக்க விடுங்க. இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம பன்னீர் சேர்த்துக்கலாம். 200 கிராம் அளவுக்கு பன்னீர் வாங்கி அது சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். பன்னீர் சேர்த்தவுடனே ரொம்ப அதிகமாக ஹார்டாக கலந்து விட்டுறாதீங்க. பன்னீர் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால அது உடஞ்சி போயிடும். உப்பு கம்மியாக இருந்துச்சு, சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்க்கணும். இதுதான் அந்த ஸ்வீட்னஸ் கொடுக்கறது. கொஞ்சமாக கார்னிஷிங்காக மல்லித்தலை சேர்த்துருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன் போல் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்குறேன். இது நம்ம மேலே படிஞ்சிருக்கிற ஆடை தான். அதிலேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதனால் இந்த கிரேவிக்கு ஒரு ரிச் டேஸ்ட் கிடைக்கும். அவ்வளோதான், நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. வேணும்னா இது மேலே கொஞ்சமாக நீங்கள் பட்டர் சேர்த்துக்கலாம். நான்க்கு நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த மாவு நல்லா சாஃப்டாக உப்பி வந்திருக்கு. அதிலிருந்து சிறு சிறு உருண்டைகளாக எடுத்துக்கலாம். இது சப்பாத்தியோட அளவை விட கொஞ்சம் பெருசாக இருக்கணும். இதை நம்ம எப்போவுமே வட்ட வடிவில் தேய்க்கிற மாதிரி தேய்க்கக்கூடாது, ஒரு நீல வாக்கில் தேய்க்கணும். சொல்லப்போனால் ஒரு ஓவல் ஷேப்பில் வரணும். இது போல் நீளமாக ஓவல் ஷேப்பில் தேய்ச்சி எடுத்துக்கலாம். திக்னஸ் சப்பாத்திக்கு தேய்க்கிறத விட கொஞ்சம் தடிமனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு பவுலில் ஒரு 4-5 பல்லு பூண்டை 1-2 தட்டி சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக மல்லித்தலையும் பட்டரும் சேர்த்துக்கோங்க.
பட்டரை கொஞ்சம் உருக்கிட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம இதை நான் மேலே ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். இது மாதிரி நான் மேலே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். அதுக்கும் மேலே கொஞ்சமாக கருப்பு எள் தூவிக்கலாம். உங்ககிட்ட கருஞ்சீரகம் இருந்தாலும் அது கூட சேர்த்துக்கலாம். சூடாக இருக்கிற தவாவில் போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். நானை மொத்தமாக நம்ம தேய்ச்சி வைக்கக்கூடாதுங்க. ஒன்று ஒன்றா தேய்ச்சி போட்டு எடுத்துக்கோங்க. இது போல் திருப்பி போட்டு 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கலாம். 2 பக்கமும் நல்லா வெந்து வந்த உடனே இது மேலே கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணி இறக்கிடலாம். இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா உருண்டைகளும் நீல வாக்கில் தேய்ச்சி அது மேலே பட்டர் அப்ளை பண்ணி 2 பக்கமும் நல்லா வேகிற மாதிரி சுட்டெடுத்துக்கங்க. முடிஞ்ச மட்டும் நானை ரொம்ப சூடாகவே சாப்பிட்ருங்க. ஆறிட்டாக்கா ரொம்ப ஹார்ட் ஆகிடும், சாப்பிட கஷ்டமாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலாவும் பட்டர் கார்லிக் நானும் ரெடி ஆகிடுச்சு. இது ரெண்டும் பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். இது போல் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர். பாய்.